வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல மாதுளம்பழம் வச்சுருக்கோம். இது நம்ம மரத்துப்பழம் நிறையா இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் பழம் வெளியில் வாங்கினோம். அந்த பழம் எல்லாம் கம்பைன் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது சவ் இந்த சீம கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கட் பண்ணி பச்சையாக வச்சுருக்கோம். கொஞ்சமாக பெப்பர் நிறையா, உப்பு கம்மியாக போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வேக வச்சு தாளித்து வச்சாச்சு. இது இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். இது இன்றைக்கி சனிக்கிழமை முட்டை கிடையாது அப்படிங்கிறனால அதுக்கு பதிலாக மீல் மேக்கர் கொடுத்துருக்கோம். அது இது பார்த்திங்க அப்படின்னா லெமன் நன்னாரி ஜூஸ், இது கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கருப்பு கவுனியில் பொங்கல் பண்ணியிருக்கோம். கருப்பு கவுனி பொங்கல் ப்ளஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கலர்ஃபுல் பிளேட்னா இதுதான். எல்லா கலரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வானவில்லோட நிறத்த மாதிரி கருப்பு கலர் அங்கே இருக்குது, வெள்ளை கலர் அங்கே இருக்குது, மீதி கலர்லாம் இங்கே இருக்குது. பச்சை, சிகப்பு, ப்ரௌனு, ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய உணவு வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உணவு மட்டுமே பத்தாது, உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பி வலியுறுத்திட்டே இருக்கேன். ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் உடற்பயிற்சி வீடியோக்களும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா வீடியோக்கள் உடற்பயிற்சி நான் பண்ணுறப்ப எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறனால தான் போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். ரெகுலராக இனிமேல் உணவோடு சேர்த்து உடற்பயிற்சி வீடியோக்கள் இருக்கும். உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான வீடியோக்கள் இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சாப்பாட்டோடு சேர்த்து அந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகே.